இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் வந்து பார்க்கலாம். நல்லா பண்ணியிருந்தார் சார். ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தார். ஆமாம், அவரும் அவர் பங்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், படம் ஃபுல்லாக வராரு. அது கொஞ்சம் மெசேஜ் மாதிரி ஒன்று அவருக்கு தெரியல, மெசேஜ் மாதிரி நல்லா பண்ணுறாரு. டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், டைமிங்காக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வந்திருக்காரு. அவரை வந்து இதில் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையனாக வந்து பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு புது ராஜுவை பார்த்தா மாதிரி இருக்குது. நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். நல்லா இருக்கு. நான் ஆக்டிங் நல்லா இருக்குண்ணா. சின்ன திரையோடு இதில் பயங்கரமாக இருக்காருண்ணா. நல்லா இருக்கு. ஆக்டிங் வைஸாக நல்லா இருக்குது பார்க்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படத்தை நம்பி போய் பார்க்கலாம். நல்லா இருக்கும். இப்போது தளபதி எடுத்து தம்பி அப்படியே அந்த லுக்கில் அப்படியே இருக்குண்ணா. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஜாலியாக இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் சூப்பராக இருக்கு. நல்லா நடிச்சிருக்கா. நல்லா காமெடியாக லாஸ்ட் வர சூப்பராக போகுது. சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துண்ணா. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாம் 2 படமும் சூப்பராக, 2 ஹாஃபும் சூப்பராக இருந்துச்சுண்ணா. செகண்ட் காமெடியாகவும் இருந்துச்சு, நல்லா த்ரில்லாகவும் இருந்துச்சுண்ணா. எல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. நல்லா என்டர்டைன்மெண்ட். நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை விட சூப்பராகவே பண்ணியிருக்காப்புல. இது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டருமே சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டில் பாட்டும் நல்லா தான் இருந்தது. இன்ட்ரெஸ்டாக இருக்குண்ணா படம். இல்லை இன்ட்ரெஸ்டாக போகுது படம். சார் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பர். நல்லா பண்ணியிருந்தார் சார். ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தார். நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்தது சார். காமெடி நல்ல கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க சார். சூப்பர். எல்லாமே கரெக்டாக இருக்குது சார். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது சார். ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லை சார். எதுவும் சார் காமெடி தான் சார். நல்லா காமெடியாக இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் சார். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கம்மியாக இருக்குண்ணே. நல்லா இப்போ எப்படி சொல்கிறது, 2K கிட்ஸுக்கு ஏற்ற படம் தான் இது. காலேஜ் பசங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. ராஜு நல்லா பயங்கரமாக நல்ல. ஆமாம், பிக் பாஸில் நானும் அவருக்கு ஃபேன் தான். அதை நம்பி தான் வந்தோம். நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, எல்லாமே இப்போ நம்ம கொடுத்த காசுக்கு இப்போ போன முதல்ல பார்த்தோம் என்ன பார்த்து படம் உட்கார முடியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த லேகே எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது. ஆமாம், அவரும் அவர் பங்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், படம் ஃபுல்லாக வராரு. அது கொஞ்சம் மெசேஜ் மாதிரி ஒன்று அவருக்கு தெரியல, மெசேஜ் மாதிரி நல்லா பண்ணுறாரு. அருமையாக இருக்குது படம். எல்லாருமே அவங்க ரோலுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் அவங்களுக்கு ஆரம்பிக்குது, பக்கம் அவங்களுக்கு லாஸ்ட்டாக முடிகிற மாதிரி. இது எல்லாமே அதான் காலேஜ் பசங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே ஃபேமிலியும் பார்த்து பார்க்கலாம். நல்லாயிருக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு. ராஜு அண்ணா இப்போ எப்பயும் போல் மாஸ் பண்ணியிருக்காரு. கவுண்டருக்கு குறைய கிடையாது. எப்பயும் போல தான் இருக்கிறாரு. காதல் எல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் வந்து பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம் தான். அம்மா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அவர் வந்து கொஞ்சம் நம்ம தளபதி மாதிரியே தான் பண்ணியிருக்காரு. மாஸ் சூப்பராக இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக பண்ணியிருந்தோம். அதை விட இது நல்லா தான் இருந்துச்சு. கவுண்டர் எப்பயுமே ஒரு நல்லா தானே கொடுப்பாரு. அதுலலாம் அவருக்கு இங்கே தான். ராஜு நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டருக்கு மோட்டிவேஷனாக ஒரு கிளைமாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பயங்கர திருப்தியாக இருந்துச்சு. சரி ஓகே வந்தோம், லவ் ஸ்டோரி பண்ணணும், அது இதுன்னு பண்ணாமல் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பாஸ்ட் இஸ் டெட்டு. அந்த தமிழில் அழகாக சொல்லியிருக்காங்க இறந்த காலம்னு. அந்த இறந்த காலத்தை நினச்சிட்டு இந்த இப்போ உள்ள எதிர்காலத்தை விட்டுறாதீங்க, மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருங்க. லவ் வரும் போகும், ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து வாழ்க்கையை நோக்கி போகணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன். கரெக்டாக. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுகம் நடிச்சுக்காரு. இவருக்கு இவ்வளோ பேர்லாம் நடிக்கணுமான் இருந்துச்சு. ஒரு அம்மாவே தாங்காது சரண்யா. இதில் வந்து இவங்க வேறு நடிச்சிருக்காங்க, தேவதர்ஷினி வேறு நடிச்சிருக்காங்க. பிச்சுட்டாங்க 2 பேரும் பக்கத்து வீடு. ஸோ சூப்பராக அந்த நம்ம இந்த பூலாம் உண்மைசம்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்கிங் ஓரளவு ஓகே தான். என்ன பண்ண முடியும், பட்ஜெட்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை நல்லா பண்ணியிருக்காப்ல. இல்லை கவுண்டர் வந்து சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அவர் கேரக்டர் அந்த மாதிரி டிசைன் பண்ணதுனால அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லா தேட்டர் வந்து பாருங்கள். பன் பட்டர் ஜாம் ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு மூவி. கண்டிப்பாக எல்லா தேட்டரில் வந்து பாருங்கள்.
ஆமாம், அந்த மனுஷன் அப்படியே தான் இருக்காரு. ஹீரோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் பயங்கரமாக பிகு பண்ணிட்டு இருக்க இடத்துல ஒரு படத்தை எந்த ஒரு ஈகோ இல்லாமல் அவ்வளோ தான் ஜெனுனா வந்து நின்று எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுத்துட்டு போகிறாப்புல. அவ்வளோ அழகான ஒரு நல்ல மனுஷன். படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் இருந்து பாருங்க. எல்லாமே செட் ஆகுது. தன் நண்பனுக்காண்டி என்ன வேணால் கொடுக்குற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ சூட்டபுளாக எடுத்து ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ கதைகள் மேலே அனைத்தையும் கொடுத்து ஓவராலாக ஒரு நல்ல ஒரு காமெடி ஃபிலிம். இப்போ வந்து ஜாலியாக ஒரு 2 hours உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னா அந்த படத்தை பார்க்கலாம். காதல் 18+, அவ்வளோதான். படம் பண்பட்டு ஜாம் ராஜு சாரோட படம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க படத்தோட டீம். மியூசிக் ரீஜன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லுவேன். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு நல்ல வாட்சபிள் மூவி. ராஜு அவரை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் டிவியெல்லாம் தாண்டி இங்கே பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், டைமிங்காக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வந்திருக்காரு. அவரை வந்து இதில் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையனாக வந்து பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு புது ராஜுவை பார்த்தா மாதிரி இருக்குது. விஜய் பப்பு வர அந்த சீக்வன்ஸ் எல்லாம் காமெடி சீக்வன்ஸாக இருக்கும், நல்லா எங்கேஜபிளாக இருக்கும். கடைசியாக ஒரு எமோஷனல் சீன் வந்து வரும். அது வரையுமே நல்லா இருக்குது படம். விஜய் பப்பு நல்லா பண்ணியிருக்காரு. காலேஜ் பசங்களை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. லவ்வர்ஸ் இந்த ஜென்ரேஷனுக்கு அம்மா பையனுக்கு என்ன ஒரு கனெக்ட் இருக்குமோ அதெல்லாமே நல்லா காமிச்சிருக்காங்க.